தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாள் இன்று. 13 வயதிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பொது வாழ்க்கையில் இறங்கியவர் திராவிட மாடல் அரசின் தந்தையாக போற்றப்படும் அளவிற்கு உயர்ந்தவர் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவர்களுக்கு அடுத்தபடியாக திராவிட அரசியலை புரிந்து மக்களின் பகுத்தறிவு கண்களை திறந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவருக்கு பிறகு திமுகவையும் தமிழ்நாட்டையும் கட்டி காக்கும் உயரிய பொறுப்பை ஏற்றிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவர் ஸ்டாலின் என்ற பெயரை பெற்றதற்கும் தனி கதை உண்டு. சோவியத் நாட்டின் இரும்பு மனிதர் ஜோசப் ஸ்டாலின் மறைந்த நிலையில் அவருக்கு சென்னை கடற்கரையில் திமுக சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்த கூட்டத்தின் நடுவே மேடையில் இருந்த கருணாநிதி தன் மகனுக்கு ஸ்டாலின் என பெயர் சூட்டுவதாக அறிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரபல பள்ளியில் சேர்ந்தபோது பெயரை மாற்றினால் மட்டுமே அனுமதி என நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பெயரை மாற்றுவதற்கு பதிலாக பள்ளியையே மாற்றுவதாக கூறினார் கருணாநிதி. தன் தந்தையிடம் இருந்து அன்பையும் பாசத்தையும் மட்டுமல்ல, கொள்கைகளையும் மக்களுக்காக உழைக்கும் எண்ணத்தையும் கற்றுக்கொண்ட மு.க. ஸ்டாலின் கட்சி பணிகளில் அதிக ஆர்வம் காட்டினார். 1966ஆம் ஆண்டு 13வது வயதில் இளைஞர் திமுகவை தொடங்கியவர் 14ஆம் வயதில் தந்தைக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். 1000 விளக்கு தொகுதியில் 75வது வட்டத்தின் பிரதிநிதி என்ற பதவிதான் ஸ்டாலினுக்கு கிடைத்த முதல் பதவி. மீசா வழக்கில் கைதாகி சிறை சென்ற ஸ்டாலின் எவ்வளவோ இன்னல்களை தாங்கினார். போராட்டங்களுக்கு நடுவே வளர்ந்த ஸ்டாலின் வெளியே வந்தவுடன் 1980ஆம் ஆண்டு திமுக இளைஞர் அணி அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. 1983ஆம் ஆண்டு இளைஞர் அணியின் செயலாளர் பதவியை ஏற்றவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தார். 2017ஆம் ஆண்டு செயல் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தவர் 2018ஆம் ஆண்டு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைவரானார். 1984 முதல் 2006ஆம் ஆண்டு வரை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியின் மேயராகவும் செயல்பட்டார். அவரது காலத்தில் சென்னை நகரில் செயல்படுத்தப்பட்ட சிங்கார சென்னை உள்ளிட்ட திட்டங்கள் கவனிப்பை பெற்றன. 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என பதவியேற்ற இவர் திராவிட மாடல் ஆட்சியின் புதிய பரிமாணத்தை செயல்படுத்தி வருகிறார். அரசு பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் படித்தவர்களுக்கு பணியாணை, பெரியார் சமத்துவபுரங்கள் மீண்டும் திறப்பு, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் போன்ற தரமான திட்டங்களினால் மு.க. ஸ்டாலின் மக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறார். இன்று 71வது வயதில் அடியெடுத்து வைக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் தந்தை மு.க. ஸ்டாலினை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.